என்று கர்த்தருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், உடைந்த உள்ளங்களை தேற்ற வேண்டும் என்று பல நேரங்களிலே வாஞ்சையோடு கூட காரியத்தில் ஈடுபட்ட ஒருவர் ரெவரண்ட் பிரபு ஐசக் அவர்கள். அவருடைய அருமை மனைவி சகோதரி சுசிலா ஐசக். இவர்கள் இருவரும் பிரயாசப்பட்ட நாட்களிலே சத்ருவானவன் திடீரென்று இவர்களுக்கு விரோதமாய் மோத ஆரம்பித்தான். ஏறக்குறைய 204 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தார். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி கடந்த 2012 என்று நினைக்கிறேன், அன்றைக்கு 10 வருடங்களை அந்த சிறையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினதை நினைவு கூர்ந்ததாக ஒரு ஞாபகம் எனக்கு. பிப்ரவரி 8, 2012. Am I right, Pastor? அதான் 2012 10 years கம்ப்ளீட் பண்ணீங்க இல்லையா? சோ 2002 2002ல அவர் விடுதலையாக்கப்பட்டு அந்த நாளை களி கூர்ந்தார். அவர் பட்ட அனுபவங்களை அறிந்த நான் சொல்வதை காட்டிலும் அனுபவப்பட்ட அவரே சொல்வது சால பொருத்தமா இருக்கும். ஒரு வசனம் என்னுடைய நினைவுக்கு இந்த வேளையிலே வருகிறது. அவர் நாமத்துக்கென்று அடிக்கப்படுவதற்கு பாத்திரமாய் எண்ணப்பட்டதை அவர்கள் அவமானமாக எண்ணாமல் அதை சந்தோஷமாய் எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக அந்த அரேபிய சிறையிலே அடிபட்ட, கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்பட்ட இந்த தேவ மனிதனுடைய உயிருள்ள சாட்சியை நீங்கள் கேட்க வேண்டும். அவருடைய சாட்சி சிடியில் இருக்கிறது, அவருடைய சாட்சி புத்தகத்தின் வடியிலையும் இருக்கிறது. அதை வெளியிலே விற்பனைக்கு நான் சகோதரி ஜெனிட்டாவை கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பிறகு அங்க வைக்க சொல்லி, தயவு செய்து ஒரு பாடல் சீடியும் இருக்கிறது. நீங்க பாடல் சீடியும் சாட்சி சீடியும் சேர்ந்து வாங்கினால் $10 வாங்கிக் கொள்ளுங்கள். தனித்தனியாக வாங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சீடியும் $5 கொடுத்து இந்த தேவ மனிதனுடைய ஊழியத்தை அல்ல, கர்த்தருக்காக இவர் பட்ட பாடுகளை ஒரு மகிமையாக எண்ணுங்கள், விதையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புத்தகமும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு போய் படித்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். தமிழ்ல எனக்கு தெரியாது, ஆங்கிலத்தில் வேண்டும் என்கிறவர்கள் ஆங்கிலத்திலேயும் ஒரு சிடி உண்டு, சாட்சியின் சிடி. அதை தயவு செய்து வாங்கி தேவராஜ்யத்தின் மகிமைக்கு கட்டி எழுப்புங்கள். பெத்தேல் திருச்சபையின் சார்பாக போதகர் ரெவரண்ட் பிரபு ஐசக் அவர்களையும் அருமை மனைவி சகோதரி சுசிலா ஐசக் அவர்களையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நல்ல ஒரு கரவொலி எழுத்தி அவளை தட்டுவோம். நான் எப்பவுமே இதை செய்வதற்கு பதிலாக இன்றைக்கு இதை செய்ய வாஞ்சிக்கிறேன். பாஸ்டரும் தயவு செய்து கொஞ்சம் மேல வாங்க. மேல பாஸ்டர். பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். நம்ம எல்லோரும் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே ஊழியம் செய்கிறோம். ஆனால் அந்த ஊழியத்துக்காக இந்த பிள்ளைகள் கடந்து போன பாதைகள் சாதாரண பாதைகள் அல்ல. ஆகவே to honor God and to respect the persecution they have passed through, can we all stand up and give a round of big applause to the beautiful ministry family? நல்ல கரவொலி எழுப்பி. Pastor, we will love you, Pastor. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா விடுதலையா ஊழியம் செய்யுங்க. Thank you. Hallelujah. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட இருப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. 2 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்ததுண்டு, பாஸ்டரையும் கான்டாக்ட் செய்ததுண்டு. ஆனால் கால சூழ்நிலைகள் சரியாக இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய நேரத்தில் அவர் செய்யும்போது எல்லாம் பொருத்தமாக இருக்கும். ஆமென். ஆகவே இந்த நாளிலே ஆஸ்திரேலியா முதல் ஊழியத்தை உங்கள் சபையில் ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக என் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும்
சிஸ்டர் இசபெல்லா அவர்கள் குடும்பத்தினருக்கும் எல்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நன்றிகளை படைக்கிறோம். என்னுடைய செய்திக்கும் சாட்சிக்கும் கடந்து செல்வதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி ஒரு 2 நிமிடங்கள் சில வாழ்த்து காரியங்களை, வாழ்த்து செய்திகளை கூறுவார்கள். நாங்கள் எங்கு 2 பேர் சென்றாலும் சேர்ந்து ஊழியம் செய்வோம். ஆனால் நேரம் இல்லாததினாலே நான் மனைவி இடத்துல 2 வார்த்தைகள் கர்த்தர் என்ன அவர்கள் வாயிலே போட்டாரோ அது உங்கள் மத்தியிலே பேசும்படியாக அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் எல்லாரும் முறைக்கிறீங்க? கொஞ்சம் சிரிங்க எல்லாரும். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கும்போது எனக்கு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க என்னோடு சேர்ந்து சத்தமாக 3 ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்கள் மத்தியில் இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். உங்கள் பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் நாங்கள் அதை அப்படியே எடுத்து செல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் அது எங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறும்படியாக அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். ஒரு சிலர் எனக்கு முக்கியமான நிறைய பேர் நீங்கள் எனக்கு தெரியாது, கடவுளுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரே நபராக இருக்கிறோம். பாஸ்டரோட ஒய்ஃப் என்னை விட ரொம்ப சின்ன பிள்ளை, 4 வருஷம் எனக்கு ஜூனியர். மிஸ்ஸஸ் சில்வியாவும் எனக்கு ஜூனியர். இவங்களெல்லாம் பார்க்குறது மிகுந்த சந்தோஷம். இன்று என்னோட தேவன் பேசின ஒரு காரியத்தை உங்கள் முன் வைத்து செல்கிறேன். அமெரிக்காவில் என்னோட மருமகன், என்னோட மகன் அவர்கள் சார்பிலும் எங்கள் சபையின் சார்பிலும் இந்தியாவில் இருக்கிற இந்து மக்களிடத்தில், படிக்காத மக்களிடத்தில் சிறு சபைகளை கட்டி பாஸ்டர்ஸ் வச்சு நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுகிறோம். அவர்கள் சார்பிலும் தேவனுடைய அன்பை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க விரும்புகிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரே ஒரு வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்றைக்கு யாராவது அப்படியாய் பாரத்தோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்பீர்களானால் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யாராவது எடுத்தவங்க தமிழில் சத்தமாக வாசிக்கிறதா இருந்தால் வாசிங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென், ஆமென். இன்று உங்களில் யாராவது நான் அதிக நாளாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, வாரமாய், மாதமாய், வருடமாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலை ஸ்தலத்தில், என் சபையில் நடைபெறவில்லையே என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் தேவன் இன்று உங்களுக்கு கொடுக்கிற வசனம், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம் யாவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவர்கள் எங்கள் காட்பாடி பகுதியை சேர்ந்தவர்கள். அவருடைய அப்பா செல்வராஜ் வாத்தியார்னா எல்லாருமே நடுங்குவாங்க. அப்படின்னா நாங்கள்லாம் கேவி குப்பம் என்ற ஒரு ஹைஸ்கூலில் நான் பேட்மிண்டன் கேப்டன், வாலிபால் கேப்டன். ஆனால் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் நடக்கும்போது, காம்படிஷன் நடக்கும்போது செல்வராஜ் வாத்தியார் டீமை அடிக்க முடியாதுன்னு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அவரை சந்திக்க முடியும். நேற்று தான் அவரை பார்த்த உடனே உங்கள் அப்பா ட்ரில் மாஸ்டர் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவர் ஃபேஸ் அப்படியே இருந்தது. கர்த்தருடைய சித்தம் அவருடைய திட்டத்தின்படி ஏற்ற வழியில் எங்களை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் இசபெல்லும் எங்கள் மனைவி சொன்னது போல் சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் அவர்கள் ஜூனியராக இருந்தார்கள். உங்களை எல்லாரும் சந்திப்பதில், இந்த சபையிலே ஊழியத்தை செய்வதில் எங்களுக்கு பெரும் பாக்கியம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை நான் பாடி நான் என்னுடைய செய்திக்கு கடந்து செல்கிறேன். என்னுடைய 4வது CD ஆராதனை செய்வோமே என்ற ஒரு பாடல். ஏதோ சில கர்த்தர் கொடுத்த வரத்தினால பாடுகிறேன். உங்கள் பாஸ்டர் போல பாட முடியாது. அருமையாக துதி ஆராதனை செய்கிறார் அருமையான பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம், உங்களுடைய டீம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 38:18-19 வசனங்கள் விதமாய் கூறுகிறது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை துதியாது. அதே போல சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், ஆனால் உயிரோடு இருக்கிறவனே கர்த்தரை துதிப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உயிரோடு கூட இந்த இடத்துல இருக்கிறோம்? மூக்க தொட்டு பாருங்க. ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. நான் மரணத்தை சந்தித்தவன், அதனால தான் இந்த பாடலை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது,
உயிரோடு இருக்கிறவனே உம்மை என்றும் துதிப்பார். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவனே உம்மை என்றும் துதிப்பார். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவனே உம்மை என்றும் துதிப்பார். இயேசுவே போற்றுவேன், வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். அல்லேலூயா போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவரே உம்மை என்றும் துதிப்பார். கரங்களை தட்டும். உன்னதமானவர், நீர் உத்தமமானவர், வல்லமையுள்ளவர், நீர் வாக்குமாறாதவர். உன்னதமானவர், நீர் உத்தமமானவர், வல்லமையுள்ளவர், நீர் வாக்குமாறாதவர். இயேசுவே போற்றுவேன், வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். அல்லேலூயா போற்றுவோம். எல்லாரும் புகழுவோம், வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவரே உம்மை என்றும் துதிப்பார். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவரே உம்மை என்றும் துதிப்பார். மகிமையானவர், நீர் மகத்துவமானவர், நீர் அருமையானவர், நீர் அழகில் சிறந்தவர். மகிமையானவர், நீர் மகத்துவமானவர், அருமையானவர், நீர் அழகில் சிறந்தவர். இயேசுவே போற்றுவேன், வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். அல்லேலூயா போற்றுவோம். எல்லாரும் புகழுவோம், வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவரே உம்மை என்றும் துதிப்பார். மரணம் துதியாது, பாதாளம் துதியாது, உயிரோடு இருக்கிறவரே உம்மை என்றும் துதிப்பார். உயிரோடு இருக்கிறவனே உம்மை என்றும் துதிப்பான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிறவரை துதிப்போம், ஆராதிப்போம். அவரே துதிக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும், ஆராதனைக்கும் பாத்திரர். ஆமென், ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஜெப ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் அடியருடைய சாட்சிக்காகவும் நாம் ஜெபிப்போம். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். கீபோர்ட் போடுங்க. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன்.
ராஜா இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்கள் உயிரான இயேசுவே, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை ஆண்டவரே நீரே உம்முடைய ஆவியானவர் மூலமாய் பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வார்த்தை அல்ல, சுயமான மாம்சமான வார்த்தைகள் அல்ல, தேவ ஆவியானவர் தாமே உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீரே பேசும்படியாய் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி எச்சரித்து அர்ப்பணிக்க செய்யும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. அடியருடைய சாட்சியம் அவர்களை உள்ளத்தை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உமக்கள் நிலை நிறுத்தட்டுங்க தாவே. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி தகப்பனே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றேன். இயேசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டுமாக உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். நாங்கள் வேலூர் பகுதியில் கண்மலை குரல் ஊழியங்கள் வாய்ஸ் ஆஃப் த சாலிட் ராக் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல் 2002ஆம் ஆண்டு ஆரம்பித்து அதன் பிறகு அமெரிக்காவில் பிட்ஸ்பர்க் பென்சில்வேனியா ஸ்டேட்டில் கடந்த 7 வருடங்களாக ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். மனைவி அங்கு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறார்கள். கர்த்தர் பல நாடுகளிலும் பல டிவிக்களிலும் ரேடியோக்களிலும் பயன்படுத்தி வர கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Anyhow, let us go to the word of God. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரைக்கும் நம்ம வாசிப்போம். Revelation chapter 2 8 to 10 வாசிப்போம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்ததிலிருந்து பிழைத்தவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளின் மத்தியில் இந்த வார்த்தைகள் அடிப்படையாக பேசும்படியாய் அடியனுடைய சாட்சியோடு கூட அனுபவத்தோடு கூட உங்களோடு பேசும்படியாக என்னை ஆவியானவர் இந்த காலை வேளையில் என்னை ஏவினார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது மிகவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நிறைய கிறிஸ்தவங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கவே மாட்டாங்க இல்லையா? ஆனால் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாய் வேதாகமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கடைசி நாட்களிலே 7 சபைகளுக்கு கர்த்தர் எச்சரித்து சொன்னது, அறிவுறுத்தி சொன்னது, பாராட்டி சொன்னதும் இந்த சபைகளுக்காக இருக்கிறதை நாம் 1வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அன்றைக்கு இருந்த அந்த 7 சபைகளுக்கு கர்த்தரே சொன்ன காரியம். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் அவர் மூலமாக அவர் ஆவியானவர் மூலமாக எழுதின புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆகவே திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக் இன் த பைபிள். ஆமென். ஆகவே அந்த நாட்களில் இருந்த சபைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கும் எச்சரித்து எழுதுகிற காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அறிவுறுத்தி எழுதுகிற காரியம், இன்றைக்கும் பாராட்டி சொல்கிற காரியம். ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த சிமிர்னா சபைக்கு கர்த்தர் இவ்விதமாக எழுதுகின்றார். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்தில், சிமிர்னா சபையின் தூதனுக்கு என்று சொன்னால் சபையின் விசுவாசிக்கு. ஹல்லேலூயா. அல்லது பெத்தேல் நியூ லைஃப் சென்டர் விசுவாசிக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும். எனக்கும் கூட
எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்தவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. இது வேறு யாரும் சொல்லல. யார் சொன்னது? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவரும் உயிரோடு இருக்கிற இயேசுவே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. This is not the word of any prophet or pastor or any political leader, but from the word of our Lord Jesus alone. Hallelujah. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகின்றார், எச்சரித்து சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கல் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல்ல பாராட்டுறார். எப்பவுமே நம்ம மற்றவங்களுடைய குறையை கண்டுபிடிக்க முன்னால அவங்களுடைய நிறைய நம்ம பாராட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தரும் கூட அப்படி பாராட்டுகிறார். I know how you are suffering for my name's sake. அந்த சபையானது, சிபின்னா சபை அது போர்ட் ஆஃப் ஏசியா என்று சொல்லப்படுகிற ஒரு துறைமுக பட்டணமாக இருந்ததாம். ஆர்பர் சிட்டி என்று சொல்வார்கள். அந்த நாட்களில் அந்த என்ன பிரச்சனை அந்த சபைக்கு, அந்த விசுவாசிகளுக்கு என்று பார்ப்போமானால், யூத கூட்டத்தாரும் யூத மார்க்கத்தை சேர்ந்த யூத மத வெறியர்களினாலே அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள், நிந்தனை அவமானம் அடைந்தார்கள். யூதர் அல்லாதவர்களும் அந்த பட்டணத்திலே இருந்த ராஜாவையும் அரசனையும் அந்த அதிகாரிகளையும் வணங்கி கொண்டிருந்த, ஆர் இன் ஒன் வேர்ட் ஐடல் வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்த யூதர் அல்லாதவர்களும் கூட அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தார்கள். ஆக இந்த இரண்டு கூட்டத்தாரின் மத்தியிலே இந்த சபையானது, உண்மையான விசுவாசிகள் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். நிந்தனை அவமானம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்த வேளையில தான் கர்த்தர் சொன்னார், எனக்கு தெரியும் விசுவாசியே, எனக்கு தெரியும் மகனே மகளே, நீ ரெண்டு பக்கத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய், கண்ணீரோடு இருக்கிறாய், வேதனையோடு கூட இருக்கிறாய். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் பயப்படாதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அதே போல பாடுகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, நிந்தனை அவமானங்கள் மத்தியிலே நீங்கள் இந்த சபைக்கு இன்றைக்கு காலை வேளையில் வந்திருப்பீர்களானால், கர்த்தர் அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, அருமையான குடும்பமே, சபையே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. பாடுகள் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. எல்லாம் சொல்லலாமா? எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன், பிசாசு தான் நமக்கு அதிகமான சோதனைகளை கொடுப்பான், ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. There is a difference between the word test and temptation. Hallelujah. The devil will tempt you, but God will allow the testing. He will not test directly. Okay? ஆகவே பிசாசானவன் சோதிக்கும் பொருட்டாக உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் என்பது அங்கே ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு டோட்டல், அதற்காக அந்த நம்பரை குறிக்கப்படுகிறது. 7, 10, 12 எல்லாம் ஒரு சிறப்பான எண்கள் வேதாகமத்தில். ஆகவே 10 நாள் இல்லை, 10 மாதங்கள், 10 வருடங்கள் கூட உபத்திரவம் படலாம். என்னாவது அமெரிக்காவிலிருந்து உபத்திரப்பட சொல்றாரே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உபத்திரவப்பட்டவன், ஆனால் ஜெயம் பெற்றவன் இயேசுவினாலே. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தோடு தான் சொல்றேன். உங்கள் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அல்லது குடும்ப வாழ்க்கையிலே, அல்லது ஊழியத்தின் பாதையிலே, உங்கள் ஆபீஸிலோ பல பாடுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அனுபவிக்க ஒருவேளை நேரிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. Do not be afraid. I am there with you. Hallelujah. I will help you. I will deliver you. Hallelujah. அவர் சொல்லுகிறார், 10 நாள் உபத்திரப்படலாம், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணமே வந்தாலும், எந்த கட்டத்தில் வந்தாலும் நீ உண்மையான கிறிஸ்தவனாய் நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. That's what God expects every Christian, every believer, every church, every servant of God in these days. We are in the last days. How many of you believe that we are in the last days? நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு, உண்மையான கிறிஸ்தவ நாடுகளுக்கு, கிறிஸ்தவ சபைகளுக்கு இன்றைக்கு உலகமெங்கும் உபத்திரவங்கள், போராட்டங்கள் வருகிறதை நாம் அறிகிறோம். நைஜீரியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வருகிறது. அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவுக்கு உண்மையான தேவ பக்தி நிறைந்த குடும்பமாய் வாழ நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். ஹல்லேலூயா. பயந்துடாதீங்க. அதுக்காக நான் விசுவாசியே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பேப்டிசமே எடுக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப தொந்தரவு வரும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரத்தில் நெருங்கி வந்தால் எனக்கு போராட்டம் அதிகமாகுது, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அருமையானவர்களே,
வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2 தீமோத்தேயுல சொல்லுகிறார், தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். They will face accusation and afflictions. தேவ பக்தியை நடக்க விரும்புகிற எல்லாரும் 3:12. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் யாவரையும் நான் நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் 16:33 நமக்கு நன்கு தெரிந்த வசனம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்திலே உபத்திரவங்கள் இல்லை அப்படின்னு சொல்லல. ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. நாம் வணங்குகிற ஆராதிக்கிற இயேசு தோல்வியற்ற தெய்வம் அல்ல. சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஜெயத்தின் சின்னம். ஹல்லேலூயா. நாம் வணங்குகிற ஆராதிக்கிற அந்த தெய்வம், அவர் மரணத்தை, பாதாளத்தை, நரகத்தை, சத்துருவின் தலையை சிலுவையிலே நசுக்கினவர். ஹல்லேலூயா. அவர் உலகத்தை, பாவத்தை, சாபத்தை, நோய்களை முறித்தவர், ஜெயம் எடுத்தவர். ஹல்லேலூயா. So we worship the Lord who is a victorious God. Hallelujah. We are more than conquerors through Jesus Christ. Amen. ஆகவே நாம் தோல்வி அடையக்கூடாது. தோல்வி மனப்பான்மை, தோல்வி கட்டம் வரும். ஆனால் நம்ம should not give up. Hallelujah. அதுதான் நான் சொல்ல வேண்டிய இன்றைக்கு அடிப்படையான ஒரு பொருள். Hallelujah. விட்டு விடாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பை, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் பதில் கொடுக்கல, விடுதலை கொடுக்கல, கண்ணீர் துடைக்கல, துக்கம் சந்தோஷமாய் மாறல, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஆகவே என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் என்னை கைவிட்டாரே, என்னை மறந்துட்டாரே, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளில் நாம் கலங்குகிறோம் அல்லவா? நானும் கலங்கினவன் தான், நானும் கேள்வி கேட்டவன் தான். ஆகவேதான் சாட்சியோடு கூட சொல்லுகிறேன், என் தேவன் என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. என் தேவன் என் குடும்பத்தை கைவிடவில்லை, என் தேவன் என் ஊழியத்தை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் சொல்லுகிறார், do not give up மகளே. விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன்னோடு கூட உன் கஷ்டத்திலே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கேன். அந்த தண்ணீர் பொருளை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் உண்மையாயிரு, விசுவாசத்தை காத்துக்கொள், என்னிடத்தில் இருக்கிற அன்பை காத்துக்கொள். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மரணமே வந்தாலும் மரண பரியந்தம் உண்மையான கிறிஸ்துவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்துல உண்மையாய் நிலைத்து நிற்கணும். கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பிலே நிலைத்திருக்கணும். கர்த்தர் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே கடைசி வரைக்கும். பதிலே வரலையா, பரவாயில்ல. என் மனைவி சொன்ன, அதாவது மனைவி மூலமா சொன்ன காரியம் போல அது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. அதனால எதிர்பார்த்திருங்கள், காத்திருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே வெற்றியை, விடுதலை தருவார். ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு என்னவா இருக்கிறாரா? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Jesus Christ himself went through all the sufferings whatever you are facing right now, so he is able to help you. Amen. அவர் உதவி செய்ய வல்லவர். ஒரு பாடுபட்ட மனுஷன் தான் பாடுபடுறவனுக்கு அறிவுரை சொல்ல முடியும், உற்சாகப்படுத்த முடியும். ஆமென். அதான் எங்களுடைய ஊழியம் கூட. பாடுபட்டதுனால, மரணத்தை சந்தித்ததுனால தான் இன்றைக்கு உலகம் எங்கும் சொல்லிக் கொண்டிருக்கோம், என் தேவன் உயிருள்ள தேவன் என் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கால தாமதமானது, மரணமே வந்தது, ஆனால் மரண பரிந்து உண்மையான கிறிஸ்துவனாய் நிலைத்து நிற்க என் தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆக எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மரணமே வந்தாலும், உங்கள் பதில் உடனே கேட்கப்படவிட்டாலும் காத்திருங்கள், பொறுத்திருங்கள், விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அப்படி நிலைப்பவனுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. ஆமென். ஆமென். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட சொல்லுகிற சாட்சி என்னவென்று சொன்னால், நானும் என் மனைவி சிஎம்சி ஆஸ்பத்திரியில் வேலூரில் நான் ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருந்தேன். என் மனைவி பிஎஸ்சி ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாங்க. 83ஆம் வருடம் சவுதி அரேபியாவில் ஜெட்டா என்ற பட்டணத்திற்கு நான் முதலாவதாக சென்றேன். எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு போகிற காரியம்லாம் நகை நட்டு வாங்கணும், பங்களா வாங்கணும், காரு வாங்கணும், நல்ல செயின் தொப்புள் வரைக்கும் போடணும். ஹல்லேலூயா. அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆசை எடுத்து போன, ஊழியத்துக்காக போகலை. ஒரு பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தலாம், தேவபக்தி உள்ள ஒரு பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் சவுதி அரேபியாவில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. என் மனைவி 85 ஜாயின் பண்ணாங்க. அதன் பிறகு நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சவுதி அரேபியாவில் அந்த பட்டணத்தில்
84 2001 வருஷம் வரைக்கும் மொத்தம் 17 வருடங்கள் நாங்கள் ஒரே ஆஸ்பத்திரியில் நல்ல சேலரியில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சவுதி அரேபியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈவன் பைபிள் ஷுட் நாட் பி கேரிட் இன்சைட் தட் லேண்ட். ஒரு பைபிளை கூட கொண்டு போகக்கூடாது. 7 பேர் கூடி ஆராதிக்கக்கூடாது சுதந்திரமாய். அப்படி செய்தால் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அவர்கள் கேன்சல் பண்ணிவிடுவாங்க, ஜாபை ஊருக்கு அனுப்பிடுவாங்க, சிலர் சிறையில் போடுவாங்க, உபத்திரப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நானும் என் மனைவியும் கூட வீட்டில் ஜெபம் பண்ணுவது குறைவு. ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடினா போலீஸ் கேட்டால் வந்து கைது செய்திருவானே அப்படின்னு சொல்லி முதல் 3 வருடங்கள் உலக பிரகாரமாக நண்பர்களோடு பீச்சு பார்ட்டின்னு சுற்றி கொண்டிருந்தோம். இதுவரை சாக்கு போக்காக எடுத்துக்கொண்டு கடைசியில் 87ஆம் ஆண்டு ஒரு சகோதரன் நாகர்கோவிலை சேர்ந்தவர் சொன்னார், சகோதரனே எங்கள் வீட்டில் ஜெபம் நடக்குது, 8 பேர் கூடி ஜெபிக்கிறோம், ஏன் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போகலாம்பா, இந்த வம்பெல்லாம் வேண்டாம், நம்ம வந்தது சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தட்டி கழித்தோம். நாங்கள் கர்த்தர் விடவில்லை. ஒரு நாளிலே அவருடைய வீட்டுக்கு அந்த கூட்டத்துக்கு அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் என்று சொல்வார்கள், அந்தரங்க சபை, பல மொழிகளிலே பல இடங்களிலே அவங்க வீட்டுகளிலே பயந்து பயந்து நடுங்கி அவர்கள் ஆராதிப்பார்கள். அப்படி அந்த தமிழ் சபையிலே நாங்கள் போய் சேர்ந்தோம். மெதுவாக கர்த்தர் எங்களை சந்தித்தார். கடைசியாக 1990ஆம் ஆண்டு தான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. Then I submitted my life completely unto the Lord and received His salvation. ஒரு பர்சனல் சால்வேஷன், ஜாய் ஆஃப் சால்வேஷன் பெற்ற பிறகு என் மனைவியும் தன்னை அர்ப்பணித்த பிறகு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த தேசத்தில் கடுமையான சட்டதிட்டங்கள் பாடுகள் வந்தாலும் கூட நாம் மற்றவர்களுக்கு நாம் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு இலவசமாய் தர வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கே வைத்து கொள்ளக்கூடாது. ஆமென். ஆகவே இந்த கடுமையான சட்டத்திட்டம் இருந்தாலும் வைராக்கியமாக ஆவியானவர் அபிஷேகித்தார் அந்த தேசத்தில் எங்களை. அந்த வல்லமையோடு கூட நாங்கள் பல ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம். From 1990 until 2001 for about 11 years in the real Christian life, உண்மையான கிறிஸ்துவ ஜீவியத்தில் 11 வருடங்களில் 10 வகையான ஊழியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்ய கிருபை செய்தார். ஹல்லேலூயா. 18 பேருக்கு செங்கடலிலே ஞானஸ்நானம் நான் கொடுத்திருக்கிறேன், முழுக்க ஞானஸ்நானம். ஸோ there are a lot of things to say. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டிய சொன்னால் கர்த்தருடைய கிருபையினாலே அநேக ஊழியங்களை, அநேக இந்து மக்களை, கிறிஸ்தவர்களை கூட ஆண்டவர் சந்தித்து ரட்சிப்புகள் எங்கள் மூலமாய் நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆனால் ஒருத்தனுக்கு பிடிக்காது இல்லையா? யாருக்கு? பிசாசுக்கு. ஒரு நாள் மார்ச் மாதம் 2001ஆம் வருஷம் என்னுடைய ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், த ஹெட் ஆஃப் த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து சவுதி அரேபியன் லேடி. அவங்க லண்டனில் படிச்சிருக்காங்க, ஆனாலும் 2 கண்ணு மட்டும் தான் தெரியும். அப்படின்னா அவங்க உடம்பெல்லாம் புர்தான்னு சொல்லப்பட்ட அந்த கருப்பு துணி போட்டு மூடிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஸ்டான்ச் முஸ்லீம் லேடி. அப்போ அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, கான்ட்ராக்டை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா உடனே கேட்டேன், டாக்டர் எனக்கு அடுத்த வருஷம் நாங்கள் இந்தியாவுக்கு போக போகிறோம், நானும் என் மனைவியும். அதனால் எங்களுக்கு 1 வருஷம் கான்ட்ராக்ட் கூட்டி கொடுங்க, வேலையில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்தி கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். ஜஸ்ட் 1 more year கான்ட்ராக்ட் வி நீட், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, வேலையில் எந்த குறையும் இல்லை, ஆனால் உன் வீட்டில் நீ சர்ச் நடத்துகிற, அது மாத்திரமல்ல எங்கள் நாட்டு முஸ்லீம்களை மதம் மாற்றுகிறாய். நான் உடனே சொன்னேன், யாரையும் மதம் மாற்றலை, இந்த நாட்டில் சர்ச் பில்டிங் கொடுக்காதனால நாங்கள் வீட்டில் ஒரு 25 பேர் ஆராதிக்கிறோம், யாரையும் தொந்தரவு செய்வதில்லைன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் தொடர்ந்து அவர்கள் சொன்னாங்க, ஐ கேன் ப்ரூவ், நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அவங்க முயலுக்கு 3 கால்னு சொல்கிறவங்க கொண்டு வந்து யாரையாவது நிறுத்தி ப்ரூவ் பண்ணி ஃபால்ஸ் ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஆவியானவர் சொன்னார், டோன்ட் ஆர்கியூ வித் ஹர் அப்படின்னு சொன்னார். அமைதியாக நின்று கொண்டு இருந்த வழியில் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நீ முஸ்லீமாக மாறிட்டா உனக்கு 5 வருஷம் கூட்டி தரேன் அப்படின்னாங்க, கான்ட்ராக்ட் போட்டு தரேன் அப்படின்னாங்க, உனக்கு சேலரி உயர்த்தி தரேன்னாங்க. நிறைய கிறிஸ்தவங்க நம்ம நாட்டு பிலிப்பினோ நாட்டுக்காரங்க கூட வேலைக்காக, வருமானத்துக்காக இயேசுவை வெறுத்து அந்த மதத்தை தழுவிடுறாங்க. காரணம் பணம், வருமானம், வேலை. நான் சொன்ன என்னுடைய விசுவாசம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே தான். நீங்கள் 5 மில்லியன் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது பிறகு ரிசைன் பண்ணு அப்படின்னாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் 16 years ஜாப் ஹியர் அப்படின்னு சொல்லி நானும் என் மனைவி ராஜினாமா செய்துட்டு, அவளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்னோட கூட வந்துடணும்னு அவளும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ வி வேர் ரெடி டு கோ பேக் டு இந்தியா ஆஃப்டர் 17 years. 17 வருஷங்கள் கழித்து என்னுடைய எக்ஸிட் ஸ்டாம்ப் அடிக்கப்பட்டது பாஸ்போர்ட்ஸில். சென்னைக்கு பறக்க வேண்டிய விமான டிக்கெட்ஸ் ரிசர்வேஷன் ஆகிவிட்டது. என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்கோவில் அனுப்புவதற்கு தயாராகிவிட்டோம்.
ஸோ எல்லாம் தயாராகி இந்தியாவுக்கு கடைசியாக பறப்பதற்கு 10 நாட்கள் இருக்கிற வேளையிலே ஜூலை 19 நாங்கள் போக வேண்டும், ஜூலை 29 போக வேண்டும். ஆனால் ஜூலை 19 2001 இரவு 12 மணிக்கு யாரோ கதவை தட்டினாங்க. எங்கள் நண்பர்கள் தான் இது இந்த அவசரமாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கதவை திறந்தா அவங்க சிவில் ட்ரெஸ்ஸில் 2 சவுதிக்காரங்க நிற்கிறாங்க. நான் கேட்டேன், நீங்கள் யார் அப்படி தவறி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், உடனே ஐடி கார்டு எடுத்து காண்பிக்கிறார். அந்த ஐடி கார்டில் போலீஸ் உருவம், அதில் இங்கிலீஷ்லேயும் அரபிக்லையும் எழுதப்பட்டிருக்குது, த சீக்ரெட் போலீஸ் ஆஃப் த இன்டீரியர் மினிஸ்ட்ரி ஆஃப் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. அதை பார்த்த உடனே இரவு 12 மணிக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாம் தயாராகி இந்தியாவுக்கு பறப்பதற்கு 10 நாட்கள் இருக்கிற வேளையிலே ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? இவ்வளவு நாட்கள் எங்கள் ஊழியத்தையெல்லாம் பாதுகாத்தாரே என்று சொல்லி ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனாலும் வேறு வழியில் கதவை திறந்து உங்கள் வீட்டை சோதனையிட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்தாங்க 2 பேரும். எங்கள் வீட்டிலேயே நாங்கள் ஒரு 3 ஸ்டோரி பில்டிங், சுற்றிலும் மேலே கீழெல்லாம் முஸ்லீமாக தான் இருப்பாங்க, அந்த நாட்டுக்காரங்க பாகிஸ்தானி முஸ்லீம்ஸ் எல்லாம். நாங்கள் மாத்திரம் கிறிஸ்டியன் ஃபேமிலி. எங்கள் வீட்டுக்கு ஒரு 50 பேர் வருவாங்க ஆராதனைக்கு, வெள்ளிக்கிழமை ஆராதனை. அங்கெல்லாம் உள்ளே வந்த உடனே 2 அறைகளை சேர்த்து நாங்கள் ஒரு சர்ச் மாதிரியே வைத்திருப்போம். ஒரு 75 பேர் கூடுவோம். எல்லாம் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல், ரூஃப், தரை, வால்ஸ் எல்லாம் சவுண்ட் ப்ரூஃப். பக்கத்து வீடுகளுக்கு சவுண்ட் கேட்கக்கூடாது. 5 வருடங்கள் அப்படியாய் ஆராதித்து வந்தோம். கீபோர்டு, ட்ரம்ஸ் வைத்து ஆராதிப்போம். அந்த தேசத்தில் 1 மணி நேரம் துதி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆல் நைட் ப்ரேயர் செய்வோம். இப்படியாய் பல ஊழியங்களும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த தேசத்தில் அந்த நாட்களில் உள்ளே வந்து பார்த்தவங்க சர்ச்சு போல் இருக்கிறத பார்த்து சும்மா இருப்பாங்களா? எங்கள் ஊரில் நீங்கள் பைபிளையே கொண்டு வரக்கூடாது, சர்ச்சு வச்சே நடத்துறியா, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசன அட்டையெல்லாம் பிச்சு எரிஞ்சாங்க, கீபோர்டை உடைச்சாங்க. அதன் பிறகு இரவு 12 மணிலிருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் இன்னும் 13 போலீஸார் உள்ளே வரிசையாய் நுழைகிறாங்க. சிஐடி போலீஸ். டோட்டலி 15 காப்ஸ் வேர் தேர். நானே என் மனைவி மாத்திரம்தான் இருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள். என் மனைவி அங்கே படுக்கை அறையில் போய் முழங்காலிட்டு ஜெபித்து கொண்டு, ஆண்டவரே இந்த சூழலிருந்து மாற்றும் என்று சொல்லி இந்த 15 பேரும் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் ஆராய்ந்து, நாங்கள் அடிக்கடி இந்தியாவுக்கு போகும்போது கொண்டு வருகிற பைபிள் சிடிஸ் மறைத்து கொண்டு வருவோம். ஒரு லைப்ரரியை வைத்திருந்தோம். எல்லாவற்றையும் ஆய்ந்து அவள் அட்டை பெட்டிகளை போட்டு நிரப்பி கொண்டார்கள். கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டாங்க. ஒரு அதிகாரி அதே இடத்துல உட்கார்ந்து என்னை விசாரிக்க ஆரம்பித்தார். இந்த வீட்டுக்கு யார் யார் கிறிஸ்தவங்க வர்றது, அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னும் 2 பேர் உங்கள் அரபுக்காரங்க கூட்டங்களுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க வந்தாங்க உண்மையாக. அது அவங்க பேரும் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் எல்லார் பேரும் அட்ரெஸ்ஸு கொடுத்தா அவங்க மாட்டிக்குவாங்க, நான் பெட்ரே பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் அரபுக்காரர்களை காட்டி கொடுக்கக்கூடாது, அவங்க தலை வெட்டப்படும். நான் சொன்னேன், எல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க 2 பேரும் அரபுக்காரங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி அவங்க வந்த நோக்கம் என்னென்னா, நானும் மனைவி இந்தியாவுக்கு போவதற்கு முன்பதாக எங்களுடைய நண்பர்கள், பாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக வைப்போம், எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர்மார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருமண மண்டபத்தை எடுத்தார்கள். ஒரு சவுதி அரபு தான் அந்த திருமண மண்டபத்தை கொடுத்தார். அந்த திருமண மண்டபத்திலே பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டி என்று சொல்லி நம்ம சுவிசேஷ கூட்டம் ரகசியம் நடத்துவோம். அப்படியாக அங்கே ஒரு 500 பேரை அழைத்திருந்தோம், ஃபோன் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக. ஆனால் அன்றைக்கு 1200 பேர் கூடிவிட்டார்கள். ஹல்லேலூயா. 10 நாடுகளை சேர்ந்தவர்கள் குழுமி விட்டார்கள். இரவு 7 மணிலேருந்து காலை 2 மணி வரைக்கும் ஆராதனையும் வார்த்தைகளும் பயங்கரமாக 10 நாடுகள் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் செய்தார். Praise the Lord. அந்த நிமிடத்தில் I was the person welcoming everyone. எல்லாரையும் வரவேற்று கொண்டிருந்தேன். ஸ்ரீலங்கன் கிறிஸ்டியன் தான் 100 பேர் எழுந்திருப்பாங்க, கரங்களை தட்டி உட்கார வைத்து விடுவோம். இப்படியே பாகிஸ்தானி கிறிஸ்டியன்ஸு, சவுத் கொரியன்ஸ் இப்படிலாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் வரவேற்று முடித்த பிறகு ஒரு வாலிபன் திடீரென்று எழுந்தான் அந்த கூட்டத்தில். எல்லாரையும் வரவேற்றீங்க, ஏன் என்ன வரவேற்கல அப்படின்னு சொன்னான். Who are you அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னான், I am சவுதி அரேபியன் கிறிஸ்தவன் அப்படின்றான். ஹல்லேலூயா. ஒரு சவுதி அரேபிய கிறிஸ்தவன் முஸ்லீம் கிறிஸ்தவனை மாறிட்டு அவன் வெட்டுவாங்க, மாற்றினவங்களையும் வெட்டுவாங்க. இவன் தைரியமாக மேடைக்கு வந்து சொன்னான், I saw Jesus film. அதான் அரபிக்கில் சொல்கிறான், இயேசு படத்தை எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் டெலிவிஷனில் டிஷ் சேனல் மூலமாக பார்த்தேன். அதை பார்த்து முடித்து விட்ட பிறகுதான் இந்த இயேசுதான் உண்மையான உலக ரட்சகர், என்னுடைய ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. A Saudi Arabian accepted Christ.
அந்த சந்தோஷத்தை பெற்ற நான் இப்போது எங்கள் குடும்பத்துக்கு எப்படியாவது சொல்லுவேன், நண்பர்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி இறங்கிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தென் அகெயின் ஆஃப்டர் 10 days இன்னொரு சுகமளிக்கும் கூட்டத்தை அங்கே நடத்தினோம். சென்னையிலிருந்து ஒரு தேவ மனிதர் ரகசியமாக வந்திருந்தார். அவரை வைத்து நடத்தும் போது இன்னும் 600 பேர் வந்துட்டாங்க. அந்த கூட்டத்திலும் ஒரு அரபு முஸ்லீம் வந்து போனார். அடுத்த நாள் நான் அவர் வந்து போன அந்த அரபு முஸ்லீம் ஃபோன் செய்கிறார், எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும், நான் உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளன்னு சொல்கிறார். ஒரு அரபு முஸ்லீம் அவங்க வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அழைக்க மாட்டாங்க. இவன் ஏன் அழைக்கிற, ஒருவேளை ஏதாவது சதி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தோம். ஆனால் தொடர்ந்து அவர் 10 முறையாவது செல்ஃபோன் பண்ணியிருப்பார். சரி, ஜெபம் பண்ணிவிட்டு நானும் அந்த தேவ மனிதர் என் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போனோம். அதிகாலை 2 மணி அவங்ககிட்ட, ஏன்னா ரகசிய கூட்டங்கள் எங்களுக்கு நிறையா இருந்தது. அந்த 2 மணிக்கு போய் அவர் கதவை தட்டின உடனே கதவை திறந்தார். உள்ளே 10 அரபுக்காரர்கள் எங்களுக்காக இரவு 10 மணிலேருந்து காலை 2 மணி வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறாங்க. 5 லேடிஸ் 5 அரபு மென். இவனை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ போட்டு கொடுக்க போகிறாங்க, அப்படி மாட்டி கொடுக்க போகிறாங்க, சதி திட்டம். ஆனால் உடனே இந்த மனிதர் சொன்னார், ஐ எம் 50 years old man, one of the richest men in Saudi Arabia. 6 மாதங்களாக 2 சிறுநீர்களும் எனக்கு வேலை செய்யாது. ஆனால் என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரின் ஹவுஸ்மெய்டு பிலிப்பினோ நாட்டு கிறிஸ்தவள். அவள் சொன்னா, ஐயா தயவுசெய்து அந்த சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போங்கயா, இயேசு சுகம் கொடுப்பார். இவர் ஜெர்மனிக்கு போயிருக்கிறாரு. எவ்ரிடே he was going through dialysis, பெயின், வேதனை, ஒரு இரவும் சரியாக தூங்க மாட்டாராம். அவர் அந்த முந்தின நாள் இரவு வந்தது நானும் பார்த்தேன். இவர் எல்லாம் அந்த தேவ மனிதர் எல்லாருக்கும் அங்கே ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் இவரும் முன்னால் போய் நின்றார். அவருக்கு சொல்கிறாரு, எனக்கு எப்படி ஜெபம் பண்ணது தெரியாது, இயேசு யார் என்றும் எனக்கு அதிகமாய் தெரியாது, ஆனால் என்னுடைய அரபு மொழியிலே நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே எனக்கு சுகம் தாரும். அந்த வேளையில் என் 2 கண்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன். அதே வேளையில் 2 கரங்கள் என்னுடைய சிறுநீரக பகுதியை தொட்டதை நான் உணர்ந்தேன். அந்த இரவு வீட்டுக்கு போனேன். 6 மாதங்களாய் வலி வேதனையில் துடித்து கொண்டிருந்த அந்த துடிப்பு வேதனை இல்லை. ஒரு குழந்தை போல நல்லா தூங்கணும் அப்படின்னு சொன்னார். கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவரை மயம்படுத்தலாமா? அடுத்த நாள் டாக்டர் இடத்துல போனேன். செக் பண்ணிட்டு, how your both kidneys started functioning. கரங்களை மீண்டும் பலமாய் தட்டலாமா? ஒரு அரபு முஸ்லிமுக்கு என் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இப்பொழுதே காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியா பெரிய ஒரு அற்புதம் செய்தவர். உடனே சொன்னா, இந்த 10 பேருக்கும் எங்களுக்கு ஜெபிங்க, பல விதமான வியாதிகள். ஒரே நாளில் 10 அரபு முஸ்லிம்களுக்கு நாங்கள் ஜெபித்து 3 மணிக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. எதற்காக என்னை நாட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்களோ 10 பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனால் சோதனை துவங்கியது. இந்த சம்பவம் அந்த அரசாங்கத்துக்கு யாரோ சொல்லிட்டாங்க, பிரபு ஐசக் என்ற இந்தியர் இந்த 2 அரபுக்காரர்களை மதம் மாற்றி விட்டார். அவங்க அதுக்கு என்னுடைய தலை வெட்டப்படும். பயங்கரமான குற்றச்சாட்டு அது என் பேரில். அந்த அதிகாரி என் வீட்டில் சோதனையிட அதிகாரி இப்போ கேட்குறாரு, இந்த 2 அரபு முஸ்லீம்களும் கூட்டம் இருக்காங்க, நீ தான் அவங்களுக்கு மதத்தை சேர்த்துருக்கிற. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, எப்படி வந்தார்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ எனி பர்டிகுலர்ஸ் அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தீஸ் 2 அரப் கைஸ். ஏனென்றால் அவங்க பேரெல்லாம் சொன்னால் மாட்டிக்குவாங்க. அதனால் அமைதியாக இருந்தபோது அவன் சொன்னான், யூ ஆர் அல்லையர், நீ பொய்யன், எல்லாம் பொய், ஒருத்தனாக இருந்து நீ இவ்வளோ காரியத்தை செய்ய முடியாது, இவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டால் அவர் ஒரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமா? உன் பெட்ரூமில் உன் மனைவி இருக்கிறார், தரதரான்னு இழுத்துட்டு வருவோம், உன் கண்ணு முன்னாலே நிறுத்துவோம். இந்த 15 போலீஸாரும் என்ன வேணுமானாலும் மானபங்கம் செய்வாங்க. உன் மனைவி உன் கண்ணு முன்னால் நீ பார்க்கணும். உன் மனைவி முன்னால் உன்னை அடித்து நொறுக்குவாங்க, நீ பார்க்கணும், நீயும் கதறணும், உன் மனைவியும் கதறணும். ஜஸ்ட் 1 செகண்ட் என் இருதயமே ஸ்டாப் ஆன போல, என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட கட்டா, என் கண்ணு முன்னாலே என் மனைவி பானபங்கம் படுத்து தான் பார்க்கணுமா? ஏன் இந்த நிலை? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் எனக்குள்ள, என்ன நேர்ந்தாலும் எனக்கோ என் மனைவிக்கோ பரவாயில்ல, அந்த நண்பர்களை அரபுக்காரங்களை காட்டி கொடுத்தா வெட்டிடுவாங்களே. ஸோ ஐ didn't want to betray them. But I was praising my God inside my heart. யெகோவா நிசி, நீ பாதுகாக்கிறவர், யெகோவா ராஃபா, ஷாலோம், ஷம்மா என்று மனதுக்குள்ளேயே நான் துதித்து கொண்டிருந்தேன். அந்த வேளையில் பாருங்க, மேலிடத்து அதிகாரி, இந்த அதிகாரி, என்னை மிரட்டிய அதிகாரிக்கு ஒரு ஃபோன் கால் செய்திருக்கிறார். பின்னர் தான் தெரிய வந்தது, அவன் மேலேயும் அவன் மனைவி மேலேயும் நீங்கள் கையை வைக்கக்கூடாது, அப்படியே கொண்டு 2 நாளில் இந்தியாவுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னார். காரங்களை பலமாய் தட்டலாமா? அல்லேலூயா.
துதியின் சத்தம் ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் நம் வாயில் இருக்கணுங்க. ஹல்லேலூயா. வேலை கிடைச்சாதான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இல்லை. ஹல்லேலூயா. சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. துதிக்கணும் எக்காலத்திலும். தாவீது போல கார்ல சைக்கிள்ல இப்போ போனாலும் துதிங்க. ஹல்லேலூயா. அந்த துதியின் சத்தத்தில் மூலமா ஆண்டவர் மனுஷனுடைய கை படாதபடி தேவனுடைய கரம் தடுத்தது. ஆமென். அதன் பிறகு சரி உன்னை 2 நாள்ல விடுதலை பண்ணிடுவோம், சில கேள்விகள் தான் கேட்கணும். ஸோ we are going to take him to the jail. என் மனைவிடத்தில் சொன்னாங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம் கணவனை. சில நம்பிட்டோம், போனோம். நான் மட்டும் போனேன். அப்போது பெரிய ஒரு சிறை, நான் ஒரு அறையில் உட்கார வைக்கப்பட்டேன். நான் நினச்சேன் நல்லா ஏர் கண்டிஷன் ரூம் கொடுத்து அடுத்த நாள் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினைத்திருந்த வேளையில் ஒரு போலீஸ் நேராக வந்தார். 2:30 மணி அதிகாலை. நேராக என் 2 கைகளையும் 2 கால்களையும் இரும்பு சங்கிலி போட்டு சுற்றி கட்டிட்டாங்க. ஒரு நிமிஷம் திடுக்கிட்டேன். என்ன ஆண்டவரே, நல்ல ஏர் கண்டிஷன் ரூம் கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினச்சா ஏன் சங்கிலி போடுறாங்க? சில கேள்வி தான் கேட்டு அனுப்புகிறேன்னு சொன்னாங்களே. இனியாவது நானே என்னை தேர்த்தி கொண்ட 2 நாள் தானே, பரவாயில்ல, இதுதான் வழக்கம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். உடனே அந்த 2:30 மணி அளவில் என்னை கொண்டு போய் ஒரு தனி அறையில், தனிச்சிறையில் உள்ளே தள்ளி இரும்பு கதவினால் மூடி விட்டார்கள். அந்த அறை என்று சொன்னால் நம்ம ஊரில் இந்தியாவிலெல்லாம் பணத்தை புதைக்கிறது குழி வெட்டுறோம் இல்லையா, அது நீளம் அகலம் உயரம் பூமிக்கு மேல் இருந்தால் எவ்வளவோ அவ்வளோதான். 6 அடி நீளம், 3 அடி அகலம், ஒரு 6 அடி உயரம். கண்ணாடி ஜன்னல் இல்லை, காற்று வெளிச்சம் உள்ளே வர வாய்ப்பு கிடையாது. ஒரு மேட்ரஸ் பில்லோ கொடுத்து படுன்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிட்டு இரும்புக்கு அது மூடினாங்க. அந்த அறையை 3 அடி திக்னஸ் இருக்கும். ஒரு கொசு உள்ளே நுழைய முடியாது. உள்ளே நுழைந்து கதை மூடிட்ட பிறகு காற்று வெளிச்சம் இல்லை, சவக்குழி போன்ற இருட்டு அறையில் உள்ளே போட்டபோது உண்மையிலே நான் உடைந்து போனேன். அதே அறையில் முழங்காலிட்டு ஆண்டவரத்தில் கதறி அழுது செபிக்க ஆரம்பித்தேன். 17 வருஷங்கள் எங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்தீரே. நான் அழுததே கிடையாது. அவ்வளவு கர்த்தர் எங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். ஆண்டவரத்தில் கேட்டேன், 10 நாட்கள் இருக்கிற வேளையில் ஏன் ஆண்டவரை இதை அனுமதித்தீர்? இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணோம், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர், எல்லாம் தயாராக இந்தியாவுக்கு பறப்பதற்கு 10 நாட்கள் இருக்கிற வேளை ஏன் இதை அனுமதித்தேன்? ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை விட்டு விலகிவிட்டேன் என்று கேட்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை என் கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 ஒரு சன் நியூஸ்ல ஃபிளாஷ் நியூஸ் வர்ற மாதிரி என் கண்ணு முன்னால ஆண்டவர் காட்டுறாரு. படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் பயப்படாதே மகனே. 10 நாள் அல்ல, பல நாள் உபத்திரவப்படலாம், ஆகிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். ஹல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டலாமா? அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினது, உற்சாகப்படுத்தினது. ஆண்டவருக்கு நானும் வாக்குறுதி கொடுத்து, ஆண்டவரே, என் தலையே வெட்டப்படுகிற ஒரு கட்டம் வந்தாலும் மரண பரியந்தம் உண்மையான கிறிஸ்தவனாய் ஊழியனாய் நிலை நிற்பேன். பட் இட் வாஸ் நாட் சோ ஈஸி. நம்ம வாக்குறுதம் கொடுத்துருவோம், வாக்குறுதி கடைபிடிப்பது மிகவும் அரிது. அடுத்த நாளிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்னுடைய வாக்கை உடைக்க ஆரம்பித்தது, விசுவாசத்தை குலைக்க ஆரம்பித்தது. 2 நாட்கள் என்று சொன்னவங்க அந்த தனி அறையில் 21 நாட்கள் வைத்தாங்க. அந்த 21 நாட்களிலே ஒரு நாளும் ஒரு 4 டைம்ஸ் மினிமம் 4 முறையாவது அதே வளாகத்தில் இருக்கிற ஒரு விசாரணை அறைக்கு என்னை அழைத்துல இழுத்து செல்வாங்க. AK-47 ரைஃபிள்ஸ் வைத்து 8 அடி உயரம் உள்ள சுவர்கள், போலீஸார் ரோந்து போயிட்டே இருப்பாங்க, தப்பிக்கவே முடியாது. ஆனால் அவமானப்படுத்தணும்னு சொல்லி 2 கைகளை சுற்றி இரும்பு சங்கிலி, 2 கால் தோலை சுற்றி, பேண்ட் துணி மேலே கூட போடலைங்க, கணுக்கால் தோலை சுற்றி போட்டு என்னை போகவும் வரவும் இழுத்துட்டே போவாங்க. ஒரு 600 மீட்டர் தூரம் இருக்கும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அருமையானவர்களே, மினிமம் 4 டைம்ஸ் ஃபார் 21 days 84 டைம்ஸ் கால்குலேட் பண்ண அந்த 84 முறை என்னை அழுத்துட்டு போகும்போது இந்த கையில் போட்டிருக்க கையை சங்கிலியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட்டி, அந்த கால் தோலை சுற்றி போடப்பட்ட இரும்பு வளையங்களுடைய உட்புறம் வந்து பிளேடு மாதிரி இருக்கும். அது அப்படியே அறுக்க ஆரம்பிக்கும். அவங்கள கெஞ்சுவேன், சார் ப்ளீஸ், என் கையில் போட்டிருந்தது பரவாயில்ல, என் கால் தோலை சுற்றி போடாதீங்க, அறுக்குது, ரத்தம் வர மாதிரி இருக்குது. அவன் என்ன சொல்லுவான், நீ கிறிஸ்தவன், எங்கள் நாட்டில் வந்து ஊழியம் பண்ணியிருக்க, எவ்வளோ தைரியம் உனக்கு, அடிக்க ஓடி வருவாங்க, கன்னத்தில் அறைய ஓடி வருவான், கால் பூட்ஸில் எட்டி உதைக்க ஓடி வருவான். பேசாமல் நடக்கணும், வேகமாக நடன்னு வேற சொல்லுவான்.
வேறு வழியில் என் மனைவி எங்கே இருக்கிறான்னு தெரியாது. அப்படியே நடப்பேன், வேகமாக நடப்பேன், கால் தோலை அறுக்க ரத்தம் கசிந்த நாட்கள் உண்டு. அருமையானவர்களே, இது யாருடைய கதை இல்லை, என்னுடைய சரித்திரத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கத்தருக்காங்க 21 வந்தது, ஆயின்மெண்ட் கூட கொடுக்கல, காலிலே வேதனை, மனதிலே வேதனை. 21 நாளிலிருந்து 31வது நாள் வரைக்கும் அந்த 10 நாட்கள் இங்கு சொன்னப்பட்டது போல 10 நாள் உபத்திரவப்படும் சொன்னது போல அந்த 10 நாட்கள் என்னுடைய சிறை அறை கதவையே திறக்கலைங்க. அப்படின்னா அந்த 21 நாட்கள் என்னை வெளியே இழுத்துட்டு போகும்போது வானத்தை பார்ப்பேன், சூரியனை பார்ப்பேன், போலீஸ்காரருடைய முகங்களை குரலை கேட்பேன். ஏதோ உலகத்திலே நடமாடுகிற ஒரு உணர்வு எனக்கு இருக்கும். ஆனால் அடுத்த நாளிலிருந்து என்னுடைய கதவு திறப்பாங்களா ஆண்டவரே, என்னை வெளியே நாயை கட்டி இழுத்துட்டு போட்ட ஆண்டவரே, ஐ வாண்ட் டு see the sun. காற்றிய மேல்பட்டு யார் முகத்தையாவது குரலையாவது நான் பார்க்கட்டும், கேட்கட்டும். என் மனைவி வருவாளான்னு பார்த்தேன், அவங்களுக்கும் அனுமதி இல்லை போல, வரல. ஆறுதல் வார்த்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் அந்த 10 நாட்கள் கூரை சுவர்கள் தரை. ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை, ஒரு பேப்பர் பென்சில் கொடுத்து தான் நான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பேன். 10 நாட்கள் 240 மணி நேரம் பார்த்ததெல்லாம் இதுதான். பக்கத்தில் ஒரு சின்ன பாத்ரூம் இருக்கும், அதை மட்டும் கூட்டிட்டு போய் அதே அறையில் வந்து அடைச்சிடுவாங்க. எப்படி நம்ம இருக்க முடியும் சொல்லுங்கள்? அந்த 10 நாட்கள் பட்ட உபத்திரத்தை என்னால் விவரிக்க முடியாது. ஆண்டவர் என்னை கைவிட்டார், என் குடும்பத்தை பிரித்து விட்டார், என் ஊழியத்தை அழித்து விட்டார். இருந்த விசுவாச நம்பிக்கை தளர்ந்து கொண்டே போனது. என் தலையை சுவற்றிலே முட்டி மோதிக்கொள்ளுவேன், சில வேளைகளில் என் கழுத்தை நெரித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்த ஒரு நாட்கள் அவைகள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியானவர் மூலமாய் என் காதுகளில் ஒலிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்னார், பலம் கொண்டு திடமனதாயிரு மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அநேக ஆயிரங்கள் வெளியே ஜெபித்தார்கள். மனைவி மூலமாய் பல நாடுகளுக்கு அது விசேஷம் செய்தி போனது. அநேகர் எங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் என்னை தாங்கினது. 31வது நாள் என்னை வெளியே கொண்டு போனாங்க. அதே விசாரணை அதிகாரத்தில் கொண்டு போனாங்க. இந்த முறை நான் கோபமாக கேட்டேன், சார் கட் மை ஹெட். 1 மாதம் ஆச்சு, 2 நாளில் விடுதலை பண்ணுறோன்னு சொன்னீங்க, 1 மாதமானது, ஏன் செய்யலை? ஆனாலும் நீங்கள் தலை வெட்டினா கூட பரவாயில்ல, என் மனைவி எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து காண்பிச்சிருங்க. I want to see my wife. I want to know about my kids who were studying in Bangalore, Bishop Cottonsல 10வது 12வது படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுட்டு நான் சாகட்டும், அப்புறம் என்னென்ன செய்யுங்க. இந்த வார்த்தை அவன் உள்ளத்தை தொட்டது என்று நினைக்கிறேன். டோன்ட் வரி, வேர் எவர் ஷீ இஸ், ஐ வில் பிரிங் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னான். நீ மறுபடியும் அந்த அறைக்கு போ அப்படின்னு தள்ளிட்டாங்க. 3 மணி நேரம் கழித்து கர்த்தருடைய கிருபையினாலே என் மனைவி கொண்டு வரப்பட்டு அந்த ஜெயிலில் 30 நிமிடங்கள் பேச கர்த்தர் அனுமதித்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. அந்த 31 நாட்களும் என் மனைவி வந்து சாப்பிடாம வெறும் பால் மட்டும் ஜூஸ் மட்டும் குடிப்பாங்களாம். அவங்களுக்கு கரங்க தட்டுங்க. ஹல்லேலூயா. உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்கள். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னில் இருப்பவன் பெரியவன் மகனே, நான் பெரியவர், உன் மகனை உன் கணவனை பெரிய சாட்சியாய் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்து ஜெபித்து கொண்டிருந்தால் உபவாசத்தோடு 36வது நாள் போலாமான்னு நினைக்கிற வேளையில் தான் அவருக்கு ஃபோன் கால் வந்து எப்படியே கண்டுபிடிச்சி உங்கள் கணவனை பார்க்கலான்னு சொல்லி வந்தாங்க. கர்த்தர் 30 நிமிடம் பேச அனுமதித்தார். உடனே சொன்னாங்க, 1 வாரத்தில் உங்களை அனுப்பிடுவோம் 2 பேரையும், எல்லாம் தயாராகிவிட்டது, விசாரணை உத்தரவு மேலிடத்திலிருந்து வர வேண்டும், அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். சரி, நம்ம மனைவி அனுப்பிச்சிட்டேன், போமா, 1 வாரத்தில் விடுதலை பண்ணிடுவாங்க, 1 மாதம் கஷ்டப்பட்டுட்டு இன்னும் ஒரே 1 வாரம் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவள் போயிட்டா, அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் பதுங்கி இருந்தாள். இப்போ 1 வாரம் கழிந்தது, 1 மாதம் 1 வாரம் கழிந்தது. இப்போ விடுதலை உத்தரவு வரும் என்று காத்து கொண்டிருந்த எனக்கு ஒரு சோர்வான செய்தி வந்தது. என்னவென்றால், எனக்கு உதவி செய்த மற்ற நாட்டு பாஸ்டர்மார்களை இரவோடு இரவாக அவர்கள் வீட்டுக்கு சென்று கைது செய்து அவர்களையும் கொண்டு வந்து என்னை போல தனிச்சிறையிலே அடைத்து விட்டார். அப்படின்னா தேவர் ஃப்ரம் எரிட்ரியா, எத்தியோப்பியா, நைஜீரியா அண்ட் பிலிப்பீன்ஸ். நான் மட்டும் இந்தியன். அப்போது நாங்கள்லாம் ஒரு கூட்டாக ஒரு மாதத்துக்கு 1 முறை பல காரியங்களுக்காக ஜெபிப்போம். எங்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த சபையார் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி எங்களை சாலிட்டரி செல்ல போட்டாங்க. இப்போது எப்போது விடுதலை, எந்த மாதம்னு தெரியாது. ஏன்னா சவுதி அரேபியாவில் கிறிஸ்தவங்களுக்குன்னு சொல்லி எந்த விதமான கோர்ட்டு, கேஸு, லாயர், ஜட்ஜ்மெண்ட் கிடையாது.
ஜட்ஜ்மெண்ட் ஒரு 3 மாதம் விடுதலைன்னு சொன்னால் நம்ம பொறுத்துட்டு இருப்போம். எதுவுமே தெரியாத நிலையில் எந்த மாதம் எந்த வருஷம் ஆண்டவரே ஏன் இந்த சோதனை, நொறுக்குதலின் மேல் நொறுக்கல் சொல்லுது போட்டது போல எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஜெபங்கள் எங்களை தாங்கினது. 2வது சிறைக்கு மாற்றினாங்க எல்லாரையும். அந்த முதல் தனிச்சிறையில் இருட்டாக இருக்கும், ஒருத்தரை பார்க்க முடியாது. ஆனால் 2வது ஜெயிலில் அங்கே வந்து 6 ரூம்கள் இருந்தது, 6 அறைகள் இருந்தது. ஆனால் எங்களை 14 பேரையும் ஒரே ரூமில் போட்டிருக்கலாம் இல்லையா, அல்லது 2 ரூமில் 8 பேர் 6 பேர்னு போட்டிருக்கலாம். போடலை, வேணும்னு 3 பேராக பிரித்து போட்டாங்க. 3 பாஸ்டர்ஸ் ஒரு ரூமில், 3 அல் கைதா தீவிரவாதிகள் எங்களோட. அப்போ செப்டம்பர் 9/11 had happened in அமெரிக்கா. அதனால் அந்த ஆதரவாளர்களும் கூப்பிட்டு வந்து அவங்க உள்ளே தள்ளிட்டாங்க. எங்கள் பக்கத்தில் படுத்துருக்குறாங்க. நல்ல தாடி இவ்வளோ நீளம், கண்ணு ரெட்டிஷாக இருக்குது, பார்த்தாலே நமக்கு டைரியா வந்துடும். அப்படிப்பட்ட ஆட்களை பக்கத்தில் படுக்க வச்சுருக்கான். இப்போது என்ன இதுக்கு இந்த 2வது சிறையை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், பயங்கரமான ஆபத்து, எங்களுக்கு மரண ஆபத்துன்னு சொல்லலாம். இந்த தீவிரவாதி சொல்கிறான், பக்கத்தில் படுத்துட்டு இருந்தவன், நான் யாருன்னு தெரியுமா, நான் ஒசாமா பின் லாதன் தளபதிகளில் ஒருவன், ஆப்கானிஸ்தானில் இருந்தவன் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் நாட்டில் வந்து ஊழியம் பண்ணியிருக்கு, உங்கள் தலையை அப்படியே கோழி கழுத்து திருகிற மாதிரி திருக்கி கொலை செய்ய என்னால் முடியும், எங்கள் கடவுள் எனக்கு ப்ரைஸ் கொடுப்பாரு அப்படின்றான். அவங்க நம்பிக்கை அப்படி தான். அப்போ அவங்க வந்த அதிகாரிகள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, சிறை அதிகாரிகளை, இந்த 14 கிறிஸ்தவங்களும் வெளியே போகும்போது கிறிஸ்தவங்களாம் போகக்கூடாது, எங்களை முஸ்லீம்லாம் மாற்றி அனுப்புங்க, அவங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, குரான் அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, நாளைக்கு மாற்றிடணும் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு சிறை அதிகாரி சொன்ன உடனே இன்னும் உற்சாகம் வந்துடுச்சு. அடுத்த நாள் சொல்கிறா, நாளையிலேருந்து உனக்கு சொல்லி கொடுப்பேன், நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும், முஸ்லீமாக தான் போகணும், இல்லாட்டி அடித்து உதச்சி இங்கேயே கொலை பண்ணுவேன் அப்படின்றான். மரண பயம் ஒவ்வொரு நிமிடமும். ஆனாலும் அவருடைய ஆண்டத்தில் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த சகோதரனை என் நண்பராய் மாற்றிக்கொடும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அடுத்த நாள்லேருந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ உன் சத்தியத்தை சொல்லுப்பா, நானும் சத்தியம் சொல்லிட்டோம், நம்ம 2 பேர் அக்ரிமெண்ட் பண்ணுவோம், யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனோடு மெதுவாக நண்பர் என்ற முறையில், இயேசு யார், எதற்காக வந்தார், அவர் கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லையா, உலகத்தில் வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிக்க வந்த, உன்னையும் ரட்சிக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. மெதுவாக சொல்ல சொல்ல ஒரு நாள் 15வது நாள் கழித்து என் காது அருகே வந்து அவன் சொன்ன காரியம், இந்த சவுதி அரேபியா சுவிசேஷத்துக்கு தடை செய்து எங்களை இயேசுவை அறியாதபடிக்கு செய்து விட்டது, ஆனால் நீ சிறைக்கு வந்தாய், என் அறைக்கு வந்தாய், இயேசு யார் என்று சொன்னாய், அந்த இயேசு யார் என்று நான் அறிந்து புரிந்து கொண்டேன் என்று சொன்னான். கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதி, எந்த பூஜாரியும், எந்த கொலைகாரனையும் விபச்சாரி மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. பலமாய் கரங்களை தட்டுவார். ஹல்லேலூயா. அந்த சிறையில கர்த்தர் அவனை மாற்றும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த சிறையில ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்ததுங்க, ஆனால் அடுத்த பக்கம் வேதனை தொடர்ந்தது. 10 நாள் அல்ல, 2 மாதங்கள் அல்ல, 5 மாதங்கள் 2வது ஜெயிலில். 14 பேரை இழுத்துட்டு போகும்போது பலார்னு அடிப்பான், பூட்ஸ்கால எட்டி உதைப்பான், காரணம் இல்லாமல். விசாரிக்கும் போது காரி துப்புவான். கிறிஸ்தவன் ஊழியக்காரன் ஊழியம் செய்துன்னு 14 பேரும் பாடுபட்டோம். இயேசுவும் பவுலும் அனுபவத்தில் 1% நாங்களும் அனுபவித்தோம். எந்த குற்றம் கொலை கொள்ளைக்காக அல்ல அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை ரகசியமாய் சபை அமைத்து செய்து வந்ததுனால ஆண்டவரில் கேட்டோம், எங்கே ஆண்டவரை விடுதலை, எங்கே ஆண்டவரை, எங்கே எங்கள் சோதனை விடுதலை. கதறினோம், பதில் இல்லை, தாமதமானது விடுதலை. 14 குடும்பங்கள் வெளியே தவிக்கிறாங்க. கணவன்மாரெல்லாம் உள்ளே இருக்கிறோம், அவங்களுக்கு வேலை சம்பளம் இல்லை, மாத சம்பளம், மாத வாடகை கட்டணும், சாப்பாடு, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யாருங்க கட்டுறது? 5 மாதங்கள். ஆனாலும் பல அந்தரங்க சபைகள் பல நகரங்களில் இருந்து காணிக்கைகளை சேகரித்து என் மனைவி இடத்துல கொடுத்து, என் மனைவி 13 குடும்பங்களுக்கும் எங்களுடைய மாத சம்பளத்தை விட என் கர்த்தர் யெகோவா ஈரே போஷித்தார். நெருக்கமான பாதையிலே கரங்களை பலமாய் தட்டலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாசிங்க பிரதர், ஒரே ஒரு சரணம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன்.
யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. என்னை நீரை கண்டீரையா, எல்லாம் தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீரையா. அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எல்லாம் தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீரையா. எல்லாரும் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கரங்களை பலமாய் தட்டி யெகோவா தேவனுக்கு, யெகோவா ஈரேக்கு. கிறிஸ்துவுக்காக ஒருவன் பாடுபட்டால், உங்க வீட்டை விட்டு துரத்தினாலும், அந்த ஜாதி விட்டு போயிட்டே அந்த ஜாதிக்குன்னு சொன்னாலும், என் கர்த்தர் உங்களை போஷிப்பார். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. காகத்தின் மூலம் எலியாவை போஷித்த தெய்வம் உங்களையும் போஷிப்பாருங்க. வேலை இல்லாவிட்டாலும் என் கர்த்தர் போஷிப்பார். ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே 14 குடும்பங்களையும் சந்தித்தார், போஷித்தார். 5 மாதங்கள் கழித்து ஒரு நாள் போலீஸ்கார் வந்து சொன்னார், உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலைன்னு சொன்னார். ஹல்லேலூயா. வெளியே வந்தோம், காரிடாரில் நின்னோம். நான் மற்ற நண்பர்களை காட்டி தழுவி, நான் என் மனைவி இந்தியாவுக்கு போகிறது ஆல்ரெடி முடிவாயிடுச்சு, நாங்கள் போகிறோம். நீங்கள் இதே நகரத்தில் உங்கள் வேலையில் சேர்ந்துக்க போகிறீங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்ள போகிறீங்க. இந்த சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தோம். இன்னும் மெயின் கேட் விட்டு போகலை. ஒரு 10 நிமிடங்கள் கழிந்த பிறகு 2 போலீஸ்காரர்கள் ஓடி வந்து எங்கள் எல்லாரும் கைகளிலும் கால்களில் இரும்பு சங்கிலி போட்டாங்க. நான் உடனே அந்த முதல் போலீஸ்காரர் கேட்டேன், ஏயா விடுதலைன்னு சொன்னீங்க, மறுபடியும் ஏன் இரும்பு சங்கிலி போடுறீங்க அப்படின்னா, அப்போ தான் அவன் சொல்கிறான், 2வது போலீஸு ஒரு பேப்பரை காமிச்சு, ஜஸ்ட் நவ் வி ரிசீவ்ட் எ ஃபேக்ஸ் ஃப்ரம் த ஹையர் அத்தாரிட்டி ஃப்ரம் ரியாத், உங்கள் எல்லாரையும் நாடு கடத்த போகிறாங்க, அடுத்த ஃப்ளைட்டில் உங்கள் மனைவிமார்களும் போயிடணும், பிள்ளைங்கள்லாம். நானும் என் மனைவியும் போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம். மற்ற 13 பேருடைய வேலை வருமானம் போச்சு, பிள்ளைங்க படிப்பு கேட்டு போச்சு. எல்லாம் ஆண்டவரத்தில் அதே இடத்துல கதறி அழுது, ஏன் ஆண்டவரே எங்கே இருக்கிறீர், உங்களுடைய அன்பு எங்கே? விசுவாச நம்பிக்கை தளர ஆரம்பித்தது. எல்லாரையும் ஒரு வேனில் ஏற்றி கொண்டு அடுத்த வாரத்தில் உங்களை எல்லாரும் ஊருக்கு அனுப்பிடுவோன்னு சொன்னவங்க 3வது ஜெயிலில் கொண்டு போய் தள்ளினாங்க. 3வது ஜெயிலில் 300 பேர் 400 பேர் பல நாட்டு கைதிகள், இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அங்கே படுத்திருக்காங்க. December 24th ஈவினிங் when the entire world was celebrating Christmas, எங்களுக்கு அங்கே தாங்க 2001 கிறிஸ்மஸ். உள்ளே போனால் சிமெண்ட் தரை, அது நல்ல பளபளன்னு கூட இல்லை, அப்படியே உடஞ்சி போன சிமெண்ட் தரை. அதில் எங்களை படுக்க வச்சாங்க. பாய் இல்லை, தலையணை இல்லை, பெட்ஷீட் இல்லை. வெளியே குளிர், உள்ளே ஏசி ஓடுது, ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் முடியாது. நடுங்குது உடம்பெல்லாம். ஒரு வரியில் அந்த ஜெயிலில் 1 வாரம் சொல்லி 15 நாட்கள் போட்டாங்க.
எங்கள் மனைவிமார்கள் பார்க்க அனுமதி கிடையாது. அந்த 3rd ஜெயில் வரைக்கும் 15 மினிட்ஸ் ஒன்ஸ் இன் அ வீக் வந்து பார்ப்பாங்க, யாரும் வரக்கூடாது. இந்தியன் எம்பசி அந்தந்த எம்பசி ஒரு 15 டேஸ்க்கு ஒருத்தர் வந்து பார்ப்பார் அவங்க கைதிகளை. அவங்களும் வரல. இந்தியன் எம்பசிலேருந்து பெட்ஷீட் வாங்க முடியல, மருந்து இல்லை, எனக்கு வந்த காய்ச்சல் அந்த சில் தரையில் சில்லுன்னு படுத்து வெடும்பெல்லாம் பெக்கர் மாதிரி இருக்கிறோம். எனக்கு வந்த காய்ச்சல், சளி, இருமல், டயரியா, 3 நாள் சாப்பாடு, மோசமான சாப்பாடு, எல்லாருக்கும் தொற்றி கொண்டது. ஒரு வரியில் சொல்லணும்னா, பிசாசானன் எங்களை அந்த சிறையிலே வியாதியை கொடுத்து அழிக்க பார்த்தா. மருந்தில்லை, மாத்திரை இல்லைங்க கர்த்தருக்காக. ஆனாலும் நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் சுகத்தை பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. என் மனைவி மூலமாய் மருந்துகள் அதுக்கு பிறகு வந்தது. அங்கே இருக்கிற வெண்டர்ஸ் மூலமாக 5.5 மாதங்கள் கழிந்தது. ஒரு போலீஸ் வந்து வேனை நிறுத்திட்டு எங்கள் ஜெயில் முன்னால், இந்த 14 பாஸ்டருங்க கிறிஸ்தவங்க வெளியே வாங்க, உங்களை இன்றைக்கு நாடு கடத்த போகிறோம், ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக ஏறி வேன் உட்கார்ந்தோம். வேன் புறப்பட்டது. 30 மினிட்ஸ் கழித்து இந்த போலீஸ் டிரைவர் திடீரென்று வேறு திசையில் திருப்புகிறார். நான் நினச்சேன் ஏதோ நான் திடுக்கிட்டேன், ஏன் இப்படி வேறு திசையில் போகிறான். எவ்ரி இயர் நாங்கள் இந்தியாவுக்கு வெக்கேஷன் 45 டேஸ் என் மனைவி பிள்ளைகளோடு போவோம். ஃப்ரீ கவர்மெண்ட் டிக்கெட்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும் எந்த பாதைன்னு சொல்லிட்டு. இவன் ஏன் வேறு பாதையில் போகிறான். அங்கே அந்த போய் நிறுத்தினா 15 மினிட்ஸ் கழித்து எல்லாரையும் இறக்கி அங்கே இருக்கிற 4வது ஜெயில் உள்ளே தள்ளிட்டாங்க. ஏமாற்றம் ஏமாற்றம், பெரிய அதிர்ச்சி. அப்படியே கொண்டு போய் ஏற்றி அனுப்ப வேண்டியவர்கள் நாங்கள் உள்ளே தள்ளப்பட்டோம். அந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் காண்பிங்க பிரதர். அந்த சிறையில் என்ன நடந்ததுன்னா, 3வது சிறையில் வந்து சிமெண்ட் தரை இருந்தது, பரவாயில்ல. இந்த 4வது ஜெயிலில் வெறும் மணல் தான். அங்கே தான் பார்க்குறீங்கள. இதில் வந்து பல நாட்டு கைதிகள் அங்கே கொண்டு வந்து என்ன செய்வாங்க, வேறு நகரத்துலேருந்து கொண்டு வந்து அங்கே அடைச்சிடுவாங்க. அவங்கள குரூப்பாக அவங்க நாட்டுக்கு ஏற்றி அனுப்புவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் கிரைம்ஸ், கற்பழித்தவர்கள், போதை மருந்து கடத்தினவர்கள், இப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே எங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. ஒரு கால் வைக்க இடம் இல்லைங்க. 400 பேர் தான் படுக்கலாம் அந்த இடத்துல. அந்த ஷெட்டில் பன்றிகள் தான் படுக்கும். 1200 கைதிகள், பல நாட்டு கைதிகள், கொள்ளைக்காரர்களை கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க நாடு கடத்துவதற்காக. போய் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு ஸ்டெப் இப்படி முன்னால் எடுத்து வைக்க இடம் இல்லை. எப்படி படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் யோசித்து பாருங்க. படுத்தோம். 2 பேர் தான் எங்களுக்கு 14 பேரில் படுத்தாங்க. எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா, பாஸ்டர் 3 மணி நேரம் படுத்து நீங்கள் எழுந்துருங்க, அதே இடத்துல இன்னொருத்தர் நாங்கள் படுக்கணும். யூ பிலீவ் இட் ஆர் நாட். 12 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மையான சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஏதோ புலம்பல் சோகத்தை சொல்ல வந்தேன்னு சொல்லிங்க. கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக, வைராக்கியமாக இந்த தேசத்தில் செய்ததற்காக இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தோம். HIV பேஷண்ட், டியூபர்குலோசிஸ், சொரிசிறங்கு கைதிகள் அங்கு படுத்திருப்பாங்க. தூசு கிளம்போம், புகை கிளம்போம். 1200 பேருக்கு 3 டாய்லெட்ஸ் தாங்க. இந்த ஒரு பிளேட்டு வந்து அலுமினியம் பிளேட்டு, 5 பேர் உட்காந்து சாப்பிடணும் காகங்களை போல். நெக்ஸ்ட் ஒன் காமி. நெக்ஸ்ட், இதுதான் எங்களுடைய பாத்ரூம் என்ட்ரன்ஸ். குப்பை, கூளங்கள், துர்நாற்றம், 2 நாள் கழுவுறவன் வரமாட்டான். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் எங்களுடைய பாத்ரூம். 1200 பேருக்கு 3 டாய்லெட்டுங்க, 3 பாத்ரூம், நோ டோர்ஸ் அட் ஆல். டாய்லெட்டுக்கும் டோர் கிடையாது. அப்படின்னா சீத்துருன்னு அங்கே மூலையில் உட்காந்து நாங்கள் பார்க்கணும். 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு முழுசும் ஒரு நாளெல்லாம் நாங்கள் கழுவுறது எப்படி குளிக்க முடியும்? போய் நிற்பேன் க்யூவில், தண்ணி நின்று போயிடும். 2 நாள் கழித்து வரும். அந்த போய் நிற்கிற வேலை நின்று போன பிறகு எப்படி குளிக்க முடியும்? 15 நாட்கள் நான் குளிக்கவே இல்லை. ஒரே ட்ரெஸ்ஸில் கேவலமாய் பெக்கரை போல இருந்தோம். ஒரே வரியில் சொல்லணும், நேரம் இல்லாதனால 1200 பேர் உள்ள அந்த கைதிகள் மத்தியில் எங்களை அவமானப்படுத்தினாங்க, நிந்தனைப்படுத்தினாங்க. We saw the hell on this earth. பூமியிலே ஒரு நரகத்தை பார்த்தோம். நரக வேதனையை அனுபவித்தோம் ஒவ்வொரு நொடியும். ஏன் ஆண்டவர் இந்த நரகத்தில் போட்டீங்க? ஏன் என்ன குற்றம் செய்து, ஏன் எங்களை இப்படி செய்ய அவமானப்படுத்த அனுமதித்து? ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாருங்க. மகனே, ஒரு நாளிலே விடுதலையாக்கி உன்னை இந்தியாவுக்கு கொண்டு செல்வேன், உலகமெங்கும் பயன்படுத்துவேன். எல்லாருக்கும் சொல்லணும், இந்தியர்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் சொல்லணும், உண்மையான ஒரு நரகம் இருக்கிறது, உண்மையான பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கட்டுக்கதைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எச்சரிக்கணும். என் அருமையான சபையை இந்த நாளில் உங்களோடு கூட நான் சொல்லுகிற காரியம், இந்த 12 வருடம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உலகமெங்கும்
இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரோடு கூட பரலோகத்தில் வாழ தீர்மானிங்க. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த உண்மையான நரகத்துக்கு போக வேண்டாம். அதுதான் என்னுடைய சாட்சியில் அடி வயிற்றுலேருந்து நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிற காரியம் ஏதோ வந்தோம் பாண்டம் குதிச்சும் போயிட்டு இல்லைங்க. கிறிஸ்தவம் பாடுகள் மத்தியிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் கடைசி வரைக்கும். சாக முடியாத நரகத்தில் வெந்து கொண்டே இருக்கணும், துடிக்கணும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் கடந்து வந்த ஆண்டவர் அனுமதித்தார். எங்களோடு இந்த 10 பேர் போயிட்டாங்க, அவங்க நாட்டுக்கு ஏற்றி அனுப்பப்பட்டு விட்டார்கள். நான் 11வது ஆளாக 6 மாதங்கள் கழித்து அந்த ஜெயிலிருந்து என்னை கொண்டு போகிறாங்க. ஜஸ்ட் 10 more minutes I'll finish. என்னை கொண்டு போகும்போது இரும்பு சங்கிலி கையில் காலில் சுற்றி தான் போட்டு போடுவாங்க. எவ்வளோ மரியாதை பார்த்தீங்களா? எப்படியோ போய் சேர்ந்தா போதும் இல்லையா? போய் இமிக்ரேஷன் கவுண்டரில் நிற்கிறேன். அப்போ அந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் இருக்கிறவன் சொல்கிறான், இன்றைக்கு நீ சென்னைக்கு பறக்க முடியாது அப்படின்றான். போலீஸ், ஏய்யா நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, 6 மாதம் பட்ட கஷ்டம் போதாதா, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நான் ஏற்றி அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், இல்லை உன் மனைவி இங்கே தான் இருக்கிறா, கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். எங்கள் மனைவி 5 மாதம் அங்கே இருந்தாங்க நண்பர் வீட்டில். அங்கே ஒரு பெண் தனியாக இருக்கக்கூடாது. கணவனோ அல்லது அவங்க ஹாஸ்டலில் இருக்கலாம், வேறு யார் வீட்டில் இருந்தால் விபச்சாரின்னு போட்டுருவாங்க பெண்கள் ஜெயிலில். அப்போ அங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, ஏன் இவ எங்கே இருக்கிறா, அவளையும் பெண்கள் ஜெயிலில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததை என் நண்பர் ஒருவர் கேட்டு விட்டு, அவர் எங்கள் நண்பர், அவர் குடும்ப நண்பர், அவர் என்னை பார்க்க அனுமதி உண்டு அந்த சிறையில். அவர் சொன்னாராம், என்கிட்ட சொன்னார், உங்கள் மனைவி தயவுசெய்து அனுப்பிடுங்க, அவளையும் பெண்கள் ஜெயிலில் தள்ளிட்டா போலீஸ்காரங்க என்ன வேணுமாலும் இந்த நாட்டில் செய்வாங்க. இப்போ அடுத்த நாள் என் மனைவி வந்தாங்க. நான் சொன்னேன், அது ஒரு கம்பி வலை தான் இருக்கும் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடுவில். நான் சொன்னேன், நீயும் நானும் ஆராதிக்கிற அந்த தெய்வம் உயிருள்ள தெய்வம், உண்மையான தெய்வம் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர் தான் என்னை உயிரோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு வருவார். அப்படியே இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்காக நான் சாகவும் தயார். நீ தயவுசெய்து போயிடுமா, உன்னை பெண்கள் ஜெயிலில் போட்டுருவாங்க, நம்ம 2 பிள்ளைகளுக்கு போய் தாயாயிரு அப்படின்னு சொன்னேன், இந்தியாவுக்கு போயிடு. அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அப்படியே நின்றுட்டு அழுதுட்டு, நான் போக மாட்டேன், உங்களோடு இங்கேயே செத்து போயிடுறேன். உங்கள் 2 பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? வேர் இஸ் டேடி, ஒய் டிட் யூ லீவ் அண்ட் கம் அப்படின்னு கேட்டேன். உங்கள் அப்பா கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? நான் போக மாட்டேன், இங்கேயே இருக்கிறேன், செத்துடலாம் அப்படின்னு. எப்படியோ அவளை வற்புறுத்தி கண்ணீரோடு அனுப்பிட்டேன், போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை உன் மனைவி இங்கே தான் இருக்க, கொண்டு வா, இல்லாட்டி இந்தியன் எம்பசியில் ப்ரூஃப் கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்னுடைய பயணத்தை தடை செய்து கொண்டு போய் இதே நரகம் போன்ற சிறையில் அடைத்துட்டாங்க. 1 முறை இல்லைங்க, 2 முறை இல்லைங்க, 4 முறை, எப்படியோ 3 நாட்கள் இடையில் கொண்டு போவாங்க, கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு முறையும் தடை செய்து என்னை சித்திரவதை, மூளையை சித்திரவதை பண்ணாங்க, கசக்கி பிழிந்தாரன்னு சொல்லலாம். 5வது முறை நடந்ததை சொல்லி நான் முடிக்கிறேன். 6 மாதங்கள் 15 நாட்கள் 4 தடைகள். என்னோடு இருந்தவங்க போயிட்டாங்க. 5வது முறை கொண்டு போய் அதே இமிக்ரேஷன் கவுண்டரில் இருக்கிற போலீஸ் ஒரு டிபோர்டேஷன் ஸ்டாம்ப் அடித்தார். அதுனா நீ திரும்பவும் வரக்கூடாது இந்த தேசத்துக்கு. சரி, கொண்டு போய் ஏர்போர்ட் பஸ்ஸில் உட்கார வைத்தாங்க. எனக்கு தெரியும், அதாவது அந்த 100 பேர் உட்கார வேண்டிய அந்த பஸ்ஸில் நான் ஒருவன் மாத்திரம்தான். முன்னால் ஒரு பெரிய செக்யூரிட்டிவன், பின்னால் ஒரு பெரிய செக்யூரிட்டிவன் என்னை கொண்டு போய் சென்னை விமானம் தயாராக நிற்கிறது. சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் சென்னைக்கு பறப்பதற்கு இரவு 9 மணி, 8:45, ஜஸ்ட் 15 minutes பிஃபோர் மை டிபார்ச்சர் அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவ்வளோ பெரிய டெரரிஸ்ட் மாதிரி கொண்டு போனாங்க. நான் உலகமெங்கும் சொல்கிறேன், அதுதான், ஐ ஆம் த டெரரிஸ்ட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கொண்டு போய் நிறுத்தினாங்க. விமானத்தை பார்த்துட்டேன், அந்த பஸ் கண்ணாடி வழியாக பார்த்துட்டேன். உள்ளமெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சந்தோஷத்தினால் பொங்கி வழிகிறது. இயேசுவே நீர் நல்லவர். 6 மாதங்கள் 15 நாட்கள் 4 சிறைகளப்பா. கண்ணீர், கவலை, துக்கம், எல்லாத்தையும் பட்டுட்டேன். நல்லா வசதியாக இருந்தபோது இந்த முறை தடையே வரக்கூடாது ஆண்டவரே, என்னை ஏற்றி அனுப்போம், கதவை திறக்க சொல்லுங்க டிரைவரை, உள்ள ஓடி போய் உட்காட்டு, நாளை என் மனைவி பிள்ளைகளை பெற்றோரை இந்தியாவில் பார்க்கட்டும் அப்படின்னு ஜெபித்து துதித்து கொண்டிருந்தேன். 8:50 ஆச்சு, 8:55 ஆச்சு. மை டோர் வாஸ் நாட் yet ஓப்பன். என்னுடைய கதவு திறக்கல அந்த டிரைவர். இப்போ சென்னைக்கு போகிறவங்களாம் உள்ளே ஏறிட்டதை பார்க்குறேன். கதவு மூட போகிறாங்க. என்னும் பல்ஸ் ரேட்டெல்லாம் கூடி போச்சு. கதவை திறக்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வேளையில் ஒரு சவுதி போலீஸ் அதிகாரி எப்படி ஓடுறார் உள்ள அந்த ஸ்டெப்ஸில் உள்ள. நான் கண்ணாடி வழியாக பார்க்குறேன், இவன் எதுக்காக போகிறாரு,
ஏதோ ஒரு பைலட் கிட்டையும் சிப்பந்திகள்ட்ட ஏதோ காரணத்துக்காக போறாரு போல இருக்கு அப்படி நினைத்து கொண்டிருந்த வேளையில் உள்ளே சென்ற இந்த போலீஸ் அதிகாரி வெளியே வந்தார். 2 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்து அந்த உச்சியிலிருந்து எனக்கு சைகை, எங்கள் டிரைவருக்கு கைகளினால் சைகை காட்டினாரு. எப்படிப்பட்ட சைகை தெரியுமா? தடுக்கிட்ட, ஆண்டவரே இந்த முறையும் தடையா? அவர் என்ன சைகை காட்டுறார்? மேலே இருந்து அவர் கையை காட்டுறார் மறுபடியும் வேகமாக. இப்போ டிரைவர் புரிஞ்சுக்கிட்டான், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுங்களா? do not open the door and take him back to the same chair. அப்படியே திருப்பிட்டாருங்க இந்த பஸ் டிரைவர். நான் தட்டுறேன், ஐயா பறக்க போகுது, என்ன தரங்க, நான் ஓடட்டும். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அந்த அதிகாரி சொல்லிட்டார். பஸ் திரும்பினது அந்த நரகம் போன்ற ஜெயிலை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. என் கண்ணாடி வழியாக பார்க்குற அந்த பஸ் கண்ணாடி வழியாக நான் பறக்க வேண்டிய அந்த சென்னை விமானம் என் கண்களுக்கு முழுவதாகவே பறந்து போயிடுச்சு. அப்படியே பிசிக்கலி ஐ வாஸ் கொலாப்ஸ்ட். மரண இருள் என்று சொன்ன தாவீது சங்கீதத்தில் நான் பார்த்தேங்க. சுற்றிலும் மரண இருள் சூழ்ந்து. மை வேர்ல்ட் வாஸ் அப்சைட் டவுன். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டெவஸ்டேட்டட். கொண்டு வந்து மணலில் தள்ளினாங்க. அதே ஜெயிலில் 1000 கைதிகள் பார்க்குறாங்க. உணர்ச்சியற்ற பிண்டமாய் விழுந்தேன். இருந்த நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் மீது இருந்தது எல்லாம் முற்றிலும் 100% தகர்ந்தது. கடவுளே இல்லை, இயேசு உண்மையான உயிருள்ள தெய்வம் அல்ல. என் பாடுகளை, வேதனைகளை பார்த்து அவர் வேடிக்கை பார்க்கிறார். அவர் என்னை விடுதலை செய்ய போறதில்ல, இந்தியாவுக்கு போறதில்ல. ஏன் எனக்கு மாத்திரம்? என் நண்பரெல்லாம் போயிட்டாங்களே. அப்போ இருந்த முஸ்லீம் கைதிகள் ஓடி வந்து சொல்கிறான், ஏன் உனக்கு இப்படி நடக்குது? தீவிரவாதிகள் எங்களுக்கே இப்படி நடந்ததில்லை. ஒன்று கவனம் வைத்துக்கொள், நீ இங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற முஸ்லீமை மாற்றிருக்கிற, உன் தலை வெட்டப்படலாம். இப்படி நடந்திருக்கு. அல்லது 10 வருடங்கள் இதே ஜெயிலில் போடுவாங்க. ஒன்று செய், இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் டு இந்தியா டு லீவ் வித் யுவர் ஃபேமிலி ஹாப்பிலி, அக்செப்ட் இஸ்லாம். ஓடி போய் அந்த ஜெயில் அதிகாரிட்ட சொல்லிவிடு, அடுத்த ஃப்ளைட்டில் உன்னை ஏற்றி அனுப்பிடுவாங்க, நீ மதம் மாறிட்டா. நிறைய பேர் அப்படி தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. எல்லா உபத்திரங்களையும், பாடுகளையும், கண்ணீர் வேதனைகளையும், இந்த 5 தடைகளையும் நான் எதிர்பார்க்காத நிலையில் இந்த இயேசுவும் என்னை கைவிட்டார், என் குடும்பத்தை, பிள்ளைகளை, ஊழியத்தை அழித்து விட்டார். இனி ஏன் அவரை நம்பி பிரயோஜனம்? இனி விசுவாசம் அவர் மேல் வைத்ததெல்லாம் வீண் என்று சொல்லி நான் ஏன் மாறக்கூடாது? முஸ்லீமாக மாறி போய் சொல்லலாம், எனஃப் இஸ் எனஃப், ஐ cannot tolerate anymore, என்னால் உபத்திரத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லி ஓடி போய் சொல்லலாமா என்று சொல்லி துடித்து கொண்ட வேளையில் என் பரிசுத்த ஆவியான தேவன் என் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தினார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், முதல் நாளிலே முழங்காலிட்டு முதல் சிறையிலே என்ன வாக்குறுதி கொடுத்து ஜெபிச்ச? மரணமே வந்தாலும் மரண பரியந்தும் உண்மையாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னாயே, இன்று உன்னை நேசிக்கிற உன் மனைவி பிள்ளைகளை என்னை விட அதிகமாய் நேசிக்கிற இல்லையா? உன்னை ஒரு பெரிய சாட்சியை உலகத்துக்கு அனுப்பலான்னு நினச்சினே மகனே, அவ்வளோதான் உன் விசுவாச நம்பிக்கையா என்று சொல்லி துளைத்தெடுத்தார் ஆவியானவர் மூலமாய். அவர் துளைத்தெடுத்த வேளையில் மனம் கசந்து அதே மணலை முழங்காலிட்டு ஆண்டவரை நோக்கி, 1000 கைதிகள் என்னை பார்த்தாலும் நான் சொன்ன காரியம், ஆண்டவரே என் தலையே வெட்டப்படுகிற நிலை வந்தாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். கரங்களை பலமாய் தட்டி கொடுத்த விசுவாசத்தை, தேவன் கொடுத்த நன்றி சொல்லுவார். 6வது முறை ஒரு சின்ன தடை வந்தது, கேன்சல் பண்ணிட்டாங்க, ரிசர்வேஷன் பண்ணி. 7வது முறை, 7 என்றால் பரிபூர்ணம். ஹல்லேலூயா. பிப்ரவரி 7ஆம் தேதி, செப்டம்பர் 7th எங்கள் திருமண நாள். 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி, 2 நாட்களிலே விடுதலை செய்வோம் என்று சொன்னவர்கள் 204 நாட்கள், 204 days பாடு, உபத்திரம், கண்ணீர், நிந்தனை, அவமானம், பாடல் மத்தியில் என்னை கொண்டு போய் சென்னை சவுதி அரேபியன் விமானத்தில் ஏற்றி உட்கார வைத்தார்கள். இன்னும் பறக்கல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவங்க ஏற்றினவங்க இறக்கினாலும் இறக்கிடுவானுங்க, அப்படிப்பட்டவங்க அவங்க. ஆனாலும் என் தேவனுடைய அளவற்ற கிருபையினாலும், ஆயிரக்கணக்கானவருடைய கண்ணீருடைய ஜெபத்தினாலும், என் உயிருள்ள தேவன், என் ஜெபத்தை கேட்கிறவர், என் நம்பிக்கையின் தேவன், விடுதலையின் தேவன் என்னை உயிரோடு கூட இந்தியாவுக்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இந்திய தாய்மண்ணிலே என் 2 கால்களை பதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்த. பலமாய் பலமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? My God is a God of hope, God of deliverance, God of freedom. பாடுகள், உபத்திரம், கண்ணீர் வரும் கிறிஸ்தவனுக்கு. ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் மட்டும் கேட்காதீங்க தயவு செய்து. We should be balanced. பாடுகள், ஆசீர்வாதம் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் பாடுகளிலே, சோதனைகளை உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார்.
என்னை கண்மலையின் குரல் என்ற ஊழியங்களை கொடுத்து முழு நேர பணிக்கு நான் அர்ப்பணித்தேன். 2002ஆம் வருஷம் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 8 இன்று இந்த நிமிடம் வரையிலும் முழு நேர ஊழியனாய் உலகமெங்கும் கர்த்தர் பயன்படுத்துகிற கரங்களை தட்டலாமா? என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு அல்ல, இந்தியாவிலே 6 சபைகள் உண்டு. பிட்ஸ்பர்கில் ஒரு சபையை அமைத்திருக்கிறோம். 4 டெலிவிஷன், ரேடியோ, டிவிடி, ஆடியோ, புக்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பல்லாயிரங்களை சந்தித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளில் குப்பையிலும் தூசியிலும் துர்நாற்றத்திலும் இருந்தேன். என் தேவன் என்னை கைவிட்டார், குடும்பத்தை அழித்து விட்டார். இனி உயிரோடு போவதே கிடையாது. இந்த இயேசுவை நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் இன்று உலகமெங்கும் சொல்கிற காரியம், என் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். கரங்களை தட்டும். என் இயேசு நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் விலகவில்லை, என்னை விட்டு கைவிட. அதே தேவன் உங்களையும் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். இறுதி பரிந்து மரண பரிந்து உண்மையான கிறிஸ்துவனா நில்லுங்க. என்ன பாடு, கஷ்டம், உபத்திரவம், ஜெயிலில் போட்டாலும் சரி, கர்த்தருக்காய் வாழுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் எங்கள் சாட்சி. கர்த்தர் உங்கள் சபையும் ஊழியத்தையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்வார். சோதனை வரும், பாடுகள் வரும். ஒரே ஒரு பாடலை நான் ட்ராக் CD அது மட்டும் பாடிட்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரை. சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் சத்தத்தை கேட்டார். உளையான சேற்றில் குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலின் மேல் நிறுத்தி புது பாட்டையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வரிகள் என்னை தொட்டது. என் அனுபவத்திலிருந்து அந்த பாடலை எழுதியிருக்கிறேன். ஆனந்தமே ஆனந்தமே என்ற கேசட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஆருயிர் நண்பனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஆருயிர் நண்பனே. உளையான சேற்றிலிருந்து என்னை விடுவித்த தேவனே, கண்மலையின் மேல் நிறுத்தி என்னை உயர்த்திய தேவனே, உங்களையே பாரு. உளையான சேற்றினின்று என்னை விடுவித்த தேவனே, உளையான சேற்றினின்று என்னை விடுவித்த தேவனே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உயர்த்திய தேவனே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உயர்த்திய தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஆருயிர் நண்பனே.
ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஆருயிர் நண்பனே. புது வாழ்வு அளித்தவரே, புதிய பலனால் நிரப்பிடுமே, உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமையே பாடிடுவேன். வாழ்வு அளித்தவரே, புதிய பலனால் நிரப்பிடுமே. புதுவாழ்வு அளித்தவரே, புதிய பலனால் நிரப்பிடுமே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உயர்த்தியே பாடுவே. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உண்மை உயர்த்தியே பாடுவே. எல்லாரும் எழுந்திருப்போமா? இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே. சேர்ந்து கொள்வோம் தெரிந்த வகையில. இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஆருயிர் நண்பனே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு, ஆபிரகாமின் தேவனுக்கு, ஈசாக்கின் தேவனுக்கு, உங்களின் எங்கள் என்னுடைய தேவனுக்கு நன்றி படைப்போம். உளையான சேற்றிலிருந்து என்னை விடுவித்த தேவன், பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், உங்களையும் படுகொழியிலும் பயங்கரமான பாடல் உபத்திரவத்தில் போய்கொண்ட உங்களுக்கும் அவர் உதவி செய்து உங்களை தூக்கி நிறுத்துவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. இந்த வேளையில ஆண்டவரே, பாடுகள் மத்தியிலே, கண்ணீர், வேதனைகள், நிந்தனைகள் மத்தியில் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீ சொல்லுகிறீர், படப்போகிற பாடுகளை, பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன், தைரியமாயிரு, பொறுமையாயிரு, விசுவாசத்தில் உண்மையாய் கடைசி வரைக்கும் நிலைத்திரு. யார் எதிர்த்து வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும், உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய வேலையை நசுக்க வந்தாலும் யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல். ஹல்லேலூயா. உன்னை விடுவிப்பேன், தைரியமா போ. என்னுடைய சாட்சி உங்களுக்கு பேனா இருக்கும். இந்த அனுபவத்தை கொடுத்த என் தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்றேன், என்னை